எல்லாருக்கும் வணக்கம். நான் சாஷா பேசுறேன். ஒரு திருநங்கை ஆர்வலர், சமூக ஆர்வலர். ரொம்ப வருஷமா திருநர் மக்களுக்காக பல இடங்கள்ல நான் குரல் கொடுத்திருக்கேன். திருநங்கை மசோதாக்கும் சவுத் இந்தியன் கன்சல்டேஷன்ல ஒரு மெம்பரா நான் இருந்து என்னோட நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கேன். இன்னைக்கு எஸ்ஐஆர் எப்படி திருநங்கைகளை பாதிக்குது அப்படின்றத பத்தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீட் பண்ணி லெட்டர் கொடுத்திருந்தேன். பேசிக்கலா திருநங்கைகள் பிறக்கும் போது ஒரு பேர்லயும் திருநங்கை ஆனப்புறம் அவங்க பேர் மாற்றப்படுது. இந்த பேசிக் ஒரு விஷயமே கான்ட்ரடிக்டா இருக்கிறதால ஓட்டர் ஐடியிலையும் தங்களோட ஆதார் கார்டுலயும் இருக்கிறது மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசிக்காவே ஜெண்டர் சென்சிடைசேஷன்றது பூத் லெவல்லையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் சென்சிடைசேஷன் ரொம்பவே தேவைப்படுது. போலீஸ்க்கும் இந்த சென்சிடைசேஷன் ரொம்ப தேவைப்படுது. அதை பத்தியும் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் திருநர் மக்களை பெரிய அளவில் இது பாதிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 60,000 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க திருநங்கை மக்கள் தமிழ்நாட்டில். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டில் 60,000 ஐடி கார்டு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அது பிரகாரம் 60,000 சொல்றாங்க. ஆனால் அதுக்கும் மேலேயே இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறது 8,000 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு போன எலெக்ஷன்ல. அதுலயும் 1427 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க திருநங்கை மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ அந்த 1427 பேரும் அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எஸ்ஐஆர் மூலியமா. ஏன்னா நிறைய பேர் பிறக்கும் போது அதுல அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கீழே பேரண்டோட டீடைல்ஸ் கேட்கறாங்க, பேரண்டோட ஓட்டர் ஐடி கேட்கறாங்க. திருநங்கை மக்கள் வீட்டை விட்டு ஓடி வர்றதால அவங்களால கண்டிப்பா அதை சப்மிட் பண்ண முடியாது. பேசிக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இருக்கு திருநங்கை மக்களுக்கு. எங்களோட ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு இந்த எஸ்ஐஆர் பெரிய இடையூறா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு சமூக ஆர்வலரா எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து என்னோட கோரிக்கைகளை முன் வச்சேன். ஸோ கண்டிப்பா அவங்க இது ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க பிரஸ் மீட்டும் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சார்பா இது எப்படி கொண்டு போறாங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஓஸ், என்ஜிஓஸ், டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, அப்புறம் திருநங்கை சமூக ஆர்வலர்களோட உதவியோட இந்த ப்ராசஸை நீங்க முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் பண்றேன்னு ரொம்ப பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா இதோட ரிசல்ட் என்னன்றதுக்காக நாங்க எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுலயும் இன்னைக்கு ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு 6 மாசத்துல இன்னொரு வீடு மாற வேண்டி வரும். ஸோ அட்ரஸ் விஷயத்துல கண்டிப்பா கான்ட்ரடிக்ட் ஆகும். அதனாலையும் எஸ்ஐஆர் எங்களுக்கு பாதிக்கும். ஸோ எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு பேசிக்கா எங்களோட புதுசா ஒரு கேம்ப் நடத்தி திருநங்கைகளுக்கான ஓட்டர் ஐடி, ஆதார், இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கான ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்தணும் அப்படின்றத முன் வச்சு நான் பேசிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 14, 15, ஆர்டிகல் 21 டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்டோட செக்ஷன் 3B பிரகாரம் எங்களை மாதிரி மினிஸ்கேல் மைனாரிட்டியோட உரிமைகள் ஜனநாயக கடமை ஆற்ற முடியாம தடுக்கப்படுதுன்றத முன் வச்சு அவங்க கிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 4th அப்புறம் அவங்களே பிரஸ் ரிலீஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 8,000 பேருக்கு இருக்கு. பட் ஆனா எங்க மக்கள் நிறைய படிக்கல. நிறைய இப்பதான் முன் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வராங்க எங்க சமுதாயத்துல. ஆனா இது யாரோட கடமைன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட கடமை. இதை ப்ரமோட் பண்ணும், ஸ்பெஷலா கேம்பெயின்ஸ் லான்ச் பண்ணும். இதை சமூக ஆர்வலர்கள் இல்ல நடிகர்களை வச்சு புதுசா கேம்பெயின் லான்ச் பண்ணி ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம்ன்றத முக்கியத்துவத்தை திருநங்கை மக்களுக்கு எடுத்து செல்லணும். அதுக்கு எங்களோட உதவியோட, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில என்ஜிஓஸ், சிபிஓஸ், சமூக ஆர்வலர்கள் எங்களோட உதவியோட இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடத்தி கேம்பெயின்ஸ் லான்ச் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணணும், எல்லாரும் ஓட் பண்ணணும். நான் மெயினா உங்ககிட்ட சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா 60,000 பேர்ல அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நீங்க பண்ற கேம்பெயின் மூலமா 30,000 பேராவது ஓட்டு போடணும். அதுக்கு நீங்க முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா சாத்தியமாகும். வெறும் 60,000 மக்கள் தான் இருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட 6 கோடியே எவ்வளவோ இருக்கு நம்ம மக்கள் தொகை. அதுல 60,000 பேர் மைனாரிட்டியோட குரல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்கப்படணும் இந்த ஜனநாயக நாட்டுல. அதுக்காக கண்டிப்பா அவங்க முன்னெடுத்து பண்ணலாம், கண்டிப்பா பண்ணணும். அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்க பேசியிருக்கோம். அவங்களும் பண்றேன்னு இந்த பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. கண்டிப்பா நடந்துக்கணும். ஏன்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கான ஒரு விஷயம்.
இதை வந்து அரசியலாக பார்க்காம என்ன ஒரு அரசியல் தலைவராக கூட நான் இன்னைக்கு கொடுக்கல. அந்த லெட்டர்லையும் திருநங்கை சமூக ஆர்வலர்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்களோட குரல்கள் நசுக்கப்படக்கூடாது. எங்களோட குரல்கள் ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு அவங்க கண்டிப்பாக கூட உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலைன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் கம்யூனிட்டியோட டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை ப்ரொடெஸ்ட் பண்ணுறதா என்னன்றதை நாங்கள் இல்லை அதில் வந்து நான் அதை தான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஜெண்டர் சென்சிட்டைசேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூத் லெவல்லையும் சரி, இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களும் சரி ஃபஸ்ட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணும்போது கரெக்டாக அவங்களோட ஜெண்டர் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த லெட்டரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காப்பி வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள். திருநங்கையை நான் என்ன பண்ண போறேன்னா இதை ப்ரமோட் பண்ண போறோம். ஆப்வியஸாக எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கை கொடுத்தா நாங்கள் இன்னும் பெரிய லெவலில் இது வந்து பெரிய கேம்பெயினாக நாங்களும் கூட சேர்ந்து வாலண்டியர் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதுக்கு நான் அதை தான் சொன்னேன். அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேரோட ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க, வெல்ஃபேர் போர்டோட ஹெல்ப்பு ப்ளஸ் சமூக ஆர்வலர்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. என்ஜிஓ சிடிஓஸ் நிறைய இருக்குது எங்கள் மக்களுக்காக வேலை செய்கிற ஆர்கனைசேஷன், அவங்களோட ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க உங்கள் நம்பர் இருக்குமா, அவங்க கொண்டு கெட் இன் டச் வித் யூ. 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.